வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூ இயர்க்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னென்னா அவல் கேசரி, ரவா கேசரி மாதிரி அவல் கேசரி. இதுக்கு முதல்ல நான் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவல், இது லேஸ் அவல், கெட்டி அவல் யூஸ் பண்ணாமல் லேஸ் அவல் யூஸ் பண்ணுறது நல்லது. இது சர்க்கரை, அதாவது ஒரு பங்கு அவல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பங்கு சர்க்கரை. இது ஆக்சுவலாக அந்த என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சர்க்கரை, இது நெய், ஏலப்பொடி, கேசரி கலரை கலக்கி வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போது இந்த அவல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முழுசாக அப்படியே எடுத்து மெஷர் பண்ணக்கூடாது. இதை முதல்ல சூடு காட்டிக்கணும். நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வறுக்கக்கூடாது. சூடு காமிச்சிட்டு ஆற வச்சு, அப்போ தான் உங்களுக்கு பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரவை பதத்துக்கு பொடிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த லேஸ் அவலை சூடு காட்டி ஆற வச்சு நம்ம ரவை பதத்துக்கு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன். அதுதான் இந்த இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதை தான் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். அவலை மெஷர் பண்ணக்கூடாது. அந்த சூடு காட்டி ரவை அளவுக்கு பொடிச்சு வச்சு தான் மெஷர் பண்ணிக்கணும். அதான் அந்த அளவுக்கு ஈக்குவலாக சுகர். ஆமாம், இது ஒரு பங்கு. நான் இந்த 100 கிராம்ஸு, இதோட அளவு 100 கிராம்ஸு. இதில் 1 எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சர்க்கரை, அதே அளவுக்கு தான் சர்க்கரை. அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் 50 ml நெய், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போதும். அப்புறம் முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ போட்டுக்கணுமோ அவ்வளோ. சரி, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலாமா? ரவை அளவுக்கு பொடிச்ச அவல் ஒரு பங்கு, அதே அளவுக்கு ஒரு பங்கு சர்க்கரை, 50 ml நெய், ஏலப்பொடி, கேசரி கலர், முந்திரி பருப்பு, 2 பங்கு தண்ணி. ஒரு பங்கு அவல்னா ஒரு பங்கு தண்ணி, 2 பங்கு தண்ணி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே கேசரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரவையை கொட்டுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் அடுப்பை பற்ற வைக்கல. ஆமாம், தண்ணியில் இந்த ரவையை போட்டுடுறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு இந்த கட்டியாக வராது. இன்னும் சொல்ல போனால் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸி. அப்போ இதை வெறுமனே இந்த ரவையையும் அதில் போட்டுட்டு, அந்த கட்டி முட்டி இல்லாமல் அடுப்பு பற்ற வைக்கலன்னா அந்த லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு அந்த கட்டியாக வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பச்சை தண்ணியாக அப்படி பச்சையாக இருக்கும்போதே பண்ணிட்டோம் அப்படின்னா கலரும்போது ரொம்ப ஈஸி. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இன்னொன்று, ரவை கேசரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வாட்ரியாக வரும், ஒரு சிலருக்கு ரொம்ப கெட்டியாயிடும். ஆனால் இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். இன்னொன்று, கெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் போதும். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு சுட பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு. தண்ணி வச்சு அந்த ரவையை போட்டுருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 minutes கழித்து பற்ற வைக்கணும். இல்லை அதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் கொடுக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் அந்த லம்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சிட்டிங்கன்னா போகிறோம். சிம்லே பண்ணுங்கள். எந்த டிஷ்ஷும் சிம்லே பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, எதுவுமே ஆகாமல் இருக்கும். ரொம்ப பெருசாக அடுப்பை வைக்காமல் சிம்மில் பண்ணுறது ரொம்ப நல்லது. சுகர் எப்போ ஆட் பண்ணணும்? இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும், இல்லைன்னா வேகாது. எந்த ஸ்வீட் பண்ணாலும் சரி, நம்ம பண்ணுறது வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வேகாது. இந்த மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு கீழே பிடிக்காது, எங்கேயாவது போய் கட்டி தட்டிட்டு நிற்காது. அதனால் கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலரிண்டே இருந்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று, நம்ம நெய் எப்பொழுதுமே காய்ச்சி வச்ச நெய்யை பயன்படுத்தாமல், முன்னாமே வீட்டில் இருக்கிற நெய்யை பயன்படுத்தாமல், ஸ்வீட் பண்ணும் பொழுது அப்போதைக்கு வெண்ணெய் வாங்கியோ இல்லை புது நெய் ஏதோ ஒன்று அப்பப்போ புதுசாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்ல மணமாக இருக்கும்.
ஸ்வீட் பண்ணுறதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எத்தனை பேருக்கு ஆன அளவு? இல்லை, அது நம்ம நார்மலாக இது அவங்க ஸ்வீட் சாப்பிட்றத பொறுத்து. ஓகே. இது நார்மலாக ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு கப்பு 2 கப்பு வரும். ஸ்வீட் பிரியர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டுக்க வேண்டியதுதான். அது இதே அளவு பெருக்கிக்க வேண்டியதுதான். மெஷர்மெண்ட் அதே தான். இது ஒரு பங்குனா 1 பங்கு சர்க்கரை, 2 பங்கு தண்ணி, அப்புறம் நெய், முந்திரி பருப்பு. ட்ரை ஆன மாதிரி தான் இருக்குமா? இப்படி தான் இருக்கும். வேகுது, வெந்ததுனால அப்படி இருக்குது. கை விடாமல் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். ஆமாம், அப்போ கொஞ்சம் கீழே ஒரு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ஆமாம், ஈஸியாக பண்ணக்கூடியது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதில் வந்து நல்லா வெந்துச்சு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து கையில் ஒட்டாது. இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த 1 பங்கு எடுத்த சர்க்கரையை கொட்டுறேன். சர்க்கரை கொட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ கொஞ்சம் சில சமயம் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் சர்க்கரை கொட்டும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறி விடுங்க. எப்பயுமே அடுப்பு சிம்மிலே இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டயத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நெய் புதுசாக காய்ச்சின நெய் நான் வெண்ணெய் வாங்கி காய்ச்சிருக்கேன். அதாவது இப்போ செய்கிறோம்னா புதுசாக நம்ம வாங்கி காய்ச்சிட்டோம். இருக்கிறத பண்ணாக்கா அது வாசனை நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக பண்ணும்பொழுது. வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை போடணும். அந்த வெந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பதம் ஏதாவது இருக்கா? ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் அந்த போடும்பொழுது எவ்வளோ தண்ணியாக இருந்தது அப்படியே கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே மாவாட்டை வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்படியே உருண்டு இலுப்பச்சட்டிலேருந்து உருண்டு வந்துருச்சு. என்ன இது வந்து வாட்டரியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. அப்படியே ஆற ஆற உங்களுக்கு கெட்டி கொடுத்துரும், இறுக்கிடும். கொஞ்சம் ஒரு சுகர் தான் இப்போ சேர்த்தேன். நெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஆமாம், நெய் வந்து நம்ம நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய்யை அப்பப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கலரிங்ஸ் டாப்பிங்ஸ் அதெல்லாம் எப்போ சேர்த்துக்கணும்? கலர் போட்டுடலாம். கலர் வந்து எப்பயும் கொஞ்சம் கரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அங்கங்கே திட்டா கட்டிக்கும். அது ஒவ்வொரு இடமா இருக்காது. கலர்றது தான் மெயின் போல இருக்கு. அது சமைக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அது நீங்கள் புதுசாக பார்க்குறதுனால நீங்கள் சமைச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் உட்காந்து எப்படி பார்த்துருக்கீங்க. இப்போ கூடவே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. அது வந்து இறக்கும்போது தான் ஏலக்காய் தூவணும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன். என்ன கலர் சேர்த்துருக்கீங்க? இது வந்து ரெட் ஆரஞ்சு, நிறைய கலர்ஸ் இருக்குது. சன்செட் எல்லோன்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது. கலராக வாசனை அது சாப்பிடணும் போல இருக்கு. ஆரம்பத்துலேருந்து வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், சிம்மில் எல்லாம். இதுன்னு இல்லை, எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுறது நல்லது. நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு சுதாரிச்சுக்கலாம். வண்டி ஓட்டுற மாதிரி தான். சுருண்டு சூப்பராக இருக்குது. இறக்கும்போது கொஞ்சம் இது முந்திரி வந்து கொஞ்சம் ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்த முந்திரியை போட்டுடலாம். கலர் சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவலை தூண்டக்கூடியதாக இருக்குது. வறுத்து வச்சுருக்கேன். ஓ நைஸ். மெய்யா?
பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான கேசரி இது. நல்லா செஞ்சு அசத்துங்க எல்லாம் பார்த்து. இப்போ நிறுத்திடலாம் அடுப்பை. ஓகே. நான் வந்து உங்களுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டில் ஒரு கொஞ்சம் நெய் தடவி ஊற்றி வச்சிடலாம். அதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கேசரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அது நார்மலாக நீங்கள் பண்ணுறது தான். அழகாக அந்த ஷேப் வரும், நீட்டாக போட்டுக்கலாம். அதனால தான் அதே ஷேப்புக்கு. சூப்பர். சின்ன பசங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்பு, நெய்யெல்லாம். திராட்சை டாப்பிங்ஸ் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். என்ன வேணாலும் போட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுக்கலாம் மேலே. இப்போ நீ தான் எல்லாம் வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்துச்சு, டக்கு டக்குன்னு அடிச்சு சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஆமாம். அவல் கேசரி தயார். இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ.